டோன்ட் டாக் அபவுட் ஹர் லைக் தட். அவளை பற்றி அப்படி பேசாத, அவளை பற்றி அப்படி பேசாதீங்க. டோன்ட் டாக் அபவுட் ஹர் லைக் தட். அவளை பற்றி அப்படி பேசாதீங்க. ஷீ இஸ் ஹோம்லெஸ் அண்ட் வி நீட் டு ஹெல்ப் ஹர். அவளுக்கு வீடு கிடையாது, நாம் தான் அவளுக்கு உதவி செய்யணும். ஷீ இஸ் ஹோம்லெஸ் அண்ட் வி நீட் டு ஹெல்ப் ஹர். யாருக்கு வீடு இல்லையோ, வீடு இல்லாமல் யாருமே இல்லாமல் இருக்காங்களோ அவங்க நம்ம ஹோம்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஒன்ட் கெட் சிங்கிள் பென்னி ஃப்ரம் மீ. உனக்கு எங்கிருந்து சல்லி பைசா கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில். அந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் யூ ஒன்ட் கெட் சிங்கிள் பென்னி ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் மைண்ட் அப்படின்னா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. யாராவது லைக் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட டோன்ட் கன்ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். உன் மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்றத வந்து டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஸ்க்ரூட் அப் எவ்ரிதிங். நான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். ஐ ஸ்க்ரூட் அப் மை எக்ஸாம் அப்படின்னா எக்ஸாமை சொதப்பிட்டேன். டோன்ட் ஸ்க்ரூ அப் திஸ் டைம். இந்த டைமை வந்து இந்த முறை வந்து சொதப்பிடாத. இந்த டைம் சொதப்பாமல் கரெக்டாக செஞ்சிடணும்னு சொல்லுவோம். இந்த டைம் சொதப்பிடாத அப்படின்றத டோன்ட் ஸ்க்ரூ அப் திஸ் டைம் அப்படின்னு சொல்லலாம். டேக் மீ ஹோம். என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. டேக் மீ ஹோம். என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. டேக் ஹர் ஹோம் அப்படின்னா அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு அர்த்தம். இஸ் திஸ் ஃபார் மீ? இது எனக்காவா? இப்போ யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் எனக்கா? ஸோ இஸ் திஸ் ஃபார் மீ அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ நியூலி மேரிட்? நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்களா? ஆர் யூ நியூலி மேரிட்? ஆர் யூ நியூலி மேரிட்? எஸ், ஐம் நியூலி மேரிட். ஆர் யூ கோயிங் அலோன்? நீ தனியாக போறியா? ஆர் யூ கோயிங் அலோன்? ஸோ இப்போ நைட்டில் யாராவது போகிறாங்க அப்படின்னா நீ தனியாக போறியா அப்படின்றத இங்கிலீஷில் ஆர் யூ கோயிங் அலோன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கேன் ஐ கம் வித் யூ? நான் உன் கூட வரட்டுமா? ஸோ ஆர் யூ கோயிங் அலோன்? கேன் ஐ கம் வித் யூ? நான் உன் கூட வரவா? தனியாக போறியா? இட்ஸ் ஒன்லி ஹியர்சே அப்படின்னா இது வந்து கேள்விப்பட்டது தான், நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவள் வந்து லைக் ஃபெயில் ஆகிட்டாலாமே, நான் கேள்விப்பட்டேன். ஸோ இட்ஸ் ஒன்லி ஹியர்சே. ஷார்ப் த பிளண்ட் நைஃப் அப்படின்னா கத்தி முனை வந்து ஷார்ப் இல்லாமல் இருக்கும், அதை வந்து ஷார்ப் பண்ணு, கத்தியை சீவு ஷார்ப்பாக. ஐ வெண்ட் அவுட் டு கெட் சம் ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னா காற்று வாங்க போகணுன்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் கெட் சம் ஃப்ரெஷ் ஏர். ஐ வெண்ட் அவுட் டு கெட் சம் ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு சொல்லலாம். வை த லாங் ஃபேஸ்? ஏன் மூஞ்சை தூக்கி வச்சுட்டே இருக்க? இப்போ குழந்தைங்க ஏதாவது வாங்கி தரலான்னா அவங்க மூஞ்சை தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க. வை த லாங் ஃபேஸ் டியர் அப்படின்னு கேட்கலாம். சம்படி டூ சம்திங் ப்ளீஸ். யாராவது தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத அப்போ வந்து யாரையாவது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம்படி டூ சம்திங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லலாம். ஹீ லெஃப்ட் மீ ஆன் ரீட் அப்படின்னா அவன் என் மெசேஜை பார்த்துட்டும் கண்டுக்கல, ரிப்ளை பண்ணலை அப்படின்றத இங்கிலீஷில் ஹீ லெஃப்ட் மீ ஆன் ரீட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே வந்துட்டு நீ ஏன் என்னோடய மெசேஜை பார்த்துட்டு கண்டுக்கல, மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்றத வை யூ லெஃப்ட் மீ ஆன் ரீட் அப்படின்னு கேட்கலாம். ஆர் எல்ஸ் வை டிட் யூ லீவ் மீ ஆன் ரீட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பாஸ்ட் டென்ஸில். ஸோ ஏன் என் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல. டோன்ட் ரப் சால்ட் இன் டு wound. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாத. இப்போ நம்ம ரொம்ப அப்செட்டில் இருக்கோம், ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ யாராவது அந்த கஷ்டத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை தேவையில்லாத உன்னால் இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, இப்போ நம்ம ஜாப் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா உனக்கு ஜாபே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டத்தில் இன்னும் கஷ்டத்தை கொடுப்பாங்கள்ல, அதுதான். ஸோ டோன்ட் ட்ராப் த சால்ட் இன் டு wound அப்படின்னு சொல்லலாம் அவங்கக்கிட்ட. ஆர் யூ ஹியர்? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஆர் யூ ஹியர்? நீங்கள் இங்கே இருக்கீங்களா? ஐ வாஸ் லுக்கிங் ஆல் ஓவர் ஃபார் யூ. நான் உங்களை எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கேன். ஆர் யூ ஹியர்? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஹியர் யூ ஆர். நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஐ வாஸ் லுக்கிங் ஆல் ஓவர் ஃபார் யூ. நான் உங்களை எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கேன். ஹஷ் அப் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ். எல்லோரும் தயவு செஞ்சு கம்முன்னு இருங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதை இங்கிலீஷில் ஹஷ் அப் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ். நான் ஹஷ் அப், கம்முன்னு இரு. ஷீ இஸ் ப்ளோயிங் அப் மை ஃபோன் அப்படின்னா அவள் எனக்கு கீப் ஆன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, கண்டினியூஸாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஒரு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதை இங்கிலீஷில் ஷீ இஸ் ப்ளோயிங் அப் மை ஃபோன். அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம் ஐம் லிட்டில் பிஸி, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், I'll hit you up later, நான் அப்புறமா கூப்பிட்றேன். டோன்ட் பைட் யுவர் லிப்ஸ். உன் உதட்ட கடிக்காத. டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ். நகங்களை கடிக்காத. ஸோ இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். when they are doing these things, don't bite your nails or don't bite your lips. And I have the same problem. எனக்கும் அதே பிரச்சனை தான். I have the same problem. I have the same problem. உதட்ட பிதுக்காத அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் உதட்ட பிதுக்குவாங்கள்ல, அதை டோன்ட் ஸ்பவுட். டோன்ட் ஸ்பவுட்.
நெக்ஸ்ட் டோன்ட் ஆட் ஃபியூல் டு த ஃபயர். எரியிற நெருப்பில் எண்ணெய் அள்ளி கொட்டாத. இப்போ அம்மா வந்து அண்ணாவை வந்து திட்டிகிட்டே இருக்காங்கன்னா தங்கச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் நிறையா போட்டு கொடுப்பாங்க. அப்போ அதை வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் அள்ளி கொட்டுற மாதிரி தானே. அதை இங்கிலீஷில் டோன்ட் ஆட் ஃபியூல் டு த ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். Thanks for watching. Don't forget to subscribe my channel, like my videos and share my